ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டியான சூப்பரான சிந்தாமணி சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்களை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுப்பை வச்சு ஒரு வானல் எடுத்து வானலி சூடானதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் தேவையான அளவு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கிண்டி விட்டுக்கோங்க. பத்து காய்ந்த மிளகாய் பிச்சு அதில் உள்ள விதையை ஃபுல்லாக தூர நீக்கிட்டு அதை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்தளவுக்கு காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. தேவையான அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நல்லா கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு கிண்டி விட்டுக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அரை கிலோ சிக்கன் சேர்த்துக்கோங்க. அந்த எண்ணெயிலே நல்லா கொஞ்ச நேரம் கிண்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது. தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் சிக்கனில் உப்பு நல்லா மிக்ஸ் ஆகும். சின்ன ஸ்பூனுக்கு 3/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அடுப்பு சிம்மில் வச்சுட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்கோங்க. அப்போ தான் சிக்கன் நல்லா வேகும். திறந்து பார்த்து அப்பப்போ கிண்டி விட்டுக்கோங்க. சிக்கன் ஏற்கனவே கொஞ்சம் தண்ணி விடும், அதில் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. சிக்கன் வேகிறதுக்கு 1/4 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. மறுபடியும் கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்கோங்க. நல்லா கிண்டி விடுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் கிண்டுதீங்களோ அந்தளவுக்கு சிக்கன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இன்று திருமணநாள் பிறந்தநாள் காணும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். சூப்பரான டேஸ்டியான சிந்தாமணி சிக்கன் ரெடி.
இது இட்லிக்கு, தோசைக்கு, சுட சுட சாதத்துக்கு, சப்பாத்திக்கு, பூரிக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ. பாய்.